Hello, my dear students. Welcome to Zion Academy YouTube channel. This is Albert Leander. So, today's video, thumbnail நீங்க பார்த்திருப்பீங்க how to prepare for CA Foundation law paper. Okay. ஸோ நம்ம வந்து பார்க்குறோம், பட் எந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் எந்த ஒரு ப்ரோக்ரஷனில், தட் இஸ் ஃபர்ஸ்ட் நான் எந்த சாப்டர் முடிக்கணும், அடுத்தது நான் எந்த சாப்டர் முடிக்கணும் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எந்தெந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளி இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ பேசிக் இஸ் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் CA Foundation law. So in today's video, this is what we are going to discuss. Very simple. Or 2 minutes we can finish. See, first point. நீங்கள் எந்த லா தொடணும் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வித்தவுட் டவுட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டை தொட்டே ஆகணும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இது நம்ம படிக்காம எக்ஸாம் ஹால்குள்ள என்ட்ராகவே கூடாது. படிக்காமன்றதை விட ஃபர்ஸ்ட் இது மேலதான் நமக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி ஹையா இருக்கணும். CA ஃபவுண்டேஷன்ல நமக்கு ஹியூஜா இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ரெண்டு தான். ஒன்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்ட் ஒன் மோர் திங் இஸ் கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான் கொடுக்கணும். அதுலயும் நமக்கு இப்போ நியூ ஸ்கீம், தட் இஸ் நியூ எஜுகேஷன், இது கீழே நமக்கு புதுசா 3 ஆட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் யூனிட் 7ல இருந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? யூனிட் 6 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். யூனிட் 7ல இருந்து கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி, பெயில்மெண்ட் அண்ட் பிளெட்ஜ் அண்ட் ஏஜென்சி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3மே வந்து we have to learn. எதுக்கு சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த 3த்தை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ண சொல்றீங்கன்னா, see for the past ப்ரீவியஸ் அட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த யூனிட் நம்பர் 6 வரைக்கும் பயங்கரமாக டெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னா பயங்கரமாக எக்ஸாம்ஸ்ல டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ புதுசாக கேள்வி கேட்கணும், பசங்களை வந்து எதில் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த 7, 8, 9 இந்த 3 யூனிட்ஸ்ல தான் வந்து அவங்களால டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கும் போது இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 6 யூனிட்ஸ் விடுறதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் குட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி த ஹோல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வித்வுட் டவுட். கான்செப்சுவல் கிளாரிட்டியோட லேர்ன் பண்ணோம்ப்பா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்து இப்போ வாட் இஸ் அக்ரிமெண்ட், வாட் இஸ் வாய்டபிள், வாட் இஸ் வாய்ட், அது மட்டும் கத்துக்கிட்டா பார்த்தாது. ஃபுல்லா எதுக்கு இது வை அப்படின்றது நீங்க எல்லா கான்செப்ட்ஸ்லையும் யூ ஹேவ் டு லேர்ன் இன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அதுலயும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா லாஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து you have to learn it properly. ஓகேவா? அதுக்கு அடுத்து செகண்ட் நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 we have to give. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகே, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு எவ்வளவு எம்பசிஸ் கொடுத்தனோ அதே மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது முடிச்சிட்ட பிறகு directly you can get into Sale of Goods Act 1930 இதுல நீங்க இறங்கிடலாம். ஓகேவா? நீங்க எய்தர் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930க்கும் போகலாம் தேர்ட்ல, இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, எய்தர் ஆஃப் திஸ். ஓகே, அண்ட் தென் யூ கேன் கோ டு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. ஓகே, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா 5 இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். ஓகே, IRF. ஓகே, இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். ஸோ அடுத்தது இது நீங்க பார்க்கணும், இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பார்க்கணும். ஓகேவா? ஆஃப்டர் 5 6 பேலன்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். தட் இஸ் அதுக்கு அடுத்தது தான் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881, அப்புறம் LLP நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்க LLP பார்த்துட்டு நீங்க வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் நீங்க பார்க்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 இப்படி நீங்க பார்க்கலாம். ஓகே, LLP ஆக்ட் 2008. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லேர்ன் லா. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொசீஜர் வந்து நீங்க வேற மாதிரி மாத்துறது இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஃப்ரம் 2020 நான் வந்து இயர்ஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக சொல்லணும், அதெல்லாம் வந்து வீடியோவில் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்ட்ரெயிட் அவே ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். வித் நோ டவுட் ப்ரிப்பேர் இன் திஸ் ப்ரொசீஜர். யூ வில் தேங்க் மீ ஆஃப்டர் கம்மிங் எக்ஸாம். After incoming attempt, நீங்க law paper எழுதிட்டு sure shot in the same video you will come and thank me. Thank you so much sir. Okay, so Indian Contract Act is very very important, and next Companies Act is very very important. முடிச்சிட்ட வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கட்டாயமா பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்.
ஓகே, அண்ட் இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் இன் விச் யூ ஹேவ் டு லேர்ன் ஃபார் லா பேப்பர், சிஏ ஃபவுண்டேஷன் லா பேப்பர். ஓகே சார், இப்போ நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லா எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? லாவில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பான். ஒன்று டிஃபரன்ஸ் பேஸ்ட் கொஷின். ஓகேவா? 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் நமக்கு லாவில் கேட்பான். லாவில் 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. ஒன் இஸ் differentiation and another one is direct question, and the last one is we have the case based question. ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to study the direct questions. Mostly it will be definitions. ஓகே, அண்ட் எங்கேருந்து டைரக்ட் கொஷின் வரும் அதெல்லாமே வந்து நான் வர கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸில், அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஸ். நம்ம டெஃபினேஷன்ஸு டைரக்ட் கொஷின்ஸ் படிக்கும் போதே ரெண்டும் படிச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் டிஃப்ரென்ஸ் படித்தாலே அது பேஸ் பண்ணி நீங்கள் டைரக்ட் கொஷின்ஸும் எழுத முடியும். அண்ட் அதுக்கு அடுத்தது கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் மெஜாரிட்டி. அப்போ லா பேப்பரில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லேர்ன் பண்ண வேண்டியது கேஸ் பேஸ்ட் கொஷின்ஸ் மட்டும்தான். ஓகேவா? டைரக்ட் கொஸ்டின் லேர்ன் பண்ணோம் இல்லைன்னு சொல்ல, டிஃபரன்ஸ் பேஸ்ட் கொஸ்டினும் லேர்ன் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, பட் கேஸ் லா இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி சார், இப்போ கேஸ்ல எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? அதுக்கு தான் நான் சொல்றேன், நமக்கு என்ன வேணும்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும். கான்செப்சுவல் கிளாரிட்டினா என்ன தெரியுமா? ஒரு கேஸ் கொடுத்தா, இல்லையே இந்த லா இந்த ஆக்ட் பிரகாரம் இந்த செக்ஷன் கீழே இந்த ப்ரொவிஷன் கீழே இது பண்ணலாம் பண்ணக்கூடாது, உனக்கு டக்குன்னு நான் ஒரு கொஸ்டின் சொன்னேனே உனக்கு ஒரு கான்செப்ட் மைண்டுக்கு வருது பார்த்தியா, அதுதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி. இப்போ நான் வந்து ஜாயிண்ட் ப்ராமிஸ்ன்னு சொல்றேன். இப்போ நீ நிறைய இடத்துல வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், இந்த லாலையும் இதே மாதிரி இருக்கு, இந்த லாலையும் இதே மாதிரி இருக்கு, எந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே வரும்? ஓகே, ஒரே ஆக்ட்ல இருக்கு, எந்த ப்ரொவிஷன் கீழே வரும்? இது மாதிரி இருக்கு. அப்போ அந்த கன்ஃபியூஷன் நீ போகணும். நான் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிறது கான்செப்சுவல் கிளாரிட்டியோட கத்துக்கணும், வித் நோ டவுட். ஓகே சார், கான்செப்சுவல் கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன பண்ணும், யூ ஹேவ் டு ட்ரெயின் த கொஷின்ஸ் வித் பிராக்டிஸ் ஷீட்ஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் ஷீட்னு இருக்கும்ல, தட் இஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், கேஸ் லாஸ். அந்த கேஸ் லாஸ் பேஸ் பண்ணி யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ், யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். எவ்வளோ சார் ட்ரெயின் பண்ணணும்? எவ்வளோ ட்ரெயின் பண்ணணும்னா, ஒரு ஆளுக்கும் ஃபிக்ஸடா ஒரு நம்பர், அந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது போய் ஃபிக்ஸ்டா எவ்வளோ நம்பர் நீ வந்து 200 கொஸ்டின்ஸ் இது பண்ணணும், 100 கொஸ்டின் பண்ணணும்ன்றது போய். அப்போ எவ்வளோ சார் நான் பண்றது அப்படின்னு கேட்டா, ஒரு பர்சனுக்கு ஒரு இடத்துல பிரேக் ஈவன் வரும். பிரேக் ஈவன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கரெக்டா? அதாவது ஒரு சில பசங்களுக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ்ல வந்துடும், ஒரு சில பசங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ்ல வந்துடும், ஒரு சில பசங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ்ல வரும். அதனால நீங்க வந்து உடனே உங்களை நீங்க கம்மியா நினைச்சு கூடாது. ஐயோ சார் எனக்கு வந்து இன்னும் லேட் ஆகுது, இந்த பையனுக்கு 10வது கொஸ்டின்லேயே வந்துருச்சு, இந்த பொண்ணுக்கு 5th கொஸ்டின்ல வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு எத்தனாவது கொஸ்டின்ல வருதுன்றது அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, வந்துருச்சா அது இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் கிளாரிட்டி எப்படி சார் வரும், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எப்போ தெரியுமா உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்துருச்சுன்னு தெரியும்? நீங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இது இந்த ப்ரொவிஷன் தான் அப்படின்னு நீங்க ஆணியில் அடிச்ச மாதிரி நீங்க சொல்ல முடிஞ்சதுன்னா தென் யூ ஹேவ் காட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஐடியா புரியுதா? நீங்க ஒரு கொஸ்டின் பாக்குறீங்களே, நான் இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே ஓகே இது இந்த ஆக்ட், இந்த செக்ஷன், இந்த கிளாஸ், இந்த ப்ரொவிஷன் பார்த்தோன்னு தெரியுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஆக்ட் பார்த்தோன்னே ஓகே இந்த ஆக்ட் பார்த்துட்டோம், இந்த கொஸ்டின் வந்து இந்த ஆக்ட் கீழே இந்த ப்ரொவிஷன் கீழே வருது, ஓகே இப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா அதுதான் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இப்போ நான் ட்ரைனிங் எனக்கு வந்துருச்சு, ஓகே அடுத்தது என்ன தெரியுமா பண்ணும்? எக்ஸாம் எழுதணும். கட்டாயமாக எக்ஸாம் சினாரியோ பேஸ் பண்ணி உட்காந்து யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம். ஓகே, ஸோ தட் இஸ் த தேர்ட் திங், யூ ஹேவ் டு ரைட் எக்ஸாம்ஸ். சார் எப்படி சார் எக்ஸாம் எழுதுறது? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுங்க, டெஸ்ட் சீரீஸ்க்கு நீங்கள் போய் நீங்கள் பே பண்ணி படிக்க, நோ ப்ராப்ளம், யூ கேன் டூ. பட் இல்லை சார் ஐ ஹவ் நாட் ஜாயின்ட் எனி டெஸ்ட் சீரீஸ், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கப்பா. ஆப்வியஸ்லி சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், வி ஆர் வெரி குவாலிட்டேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்த்து இது பண்ணுறது அந்த மாதிரி வேண்டாம், நீங்களே எடுங்க ஒரு கொஷின் பேப்பர். எதுக்கு தேவையில்லாம் வீணா செலவு பண்ணிட்டேன்? ஓகே, ஜஸ்ட் கோ. ஓகே, ஃபெச் அவுட் சம் ப்ரீவியஸ் அட்டம் கொஷின் பேப்பர்ஸ். அந்த கொஷின் பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்தந்த ஆக்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஎஸ்எம் பாருங்கள். ஓகே, அதை பார்த்துட்ட பிறகு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்ட பிறகு நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதுலேயே நமக்கு சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இருக்கும், சஜஸ்டட் ஆன்சராக பாருங்கள். அப்போ ஸ்லோலி வி குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகேப்பா நமக்கு வந்து எக்ஸாம்லேயும் நம்மளால் எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட் இன் திஸ் May 2026.
பட் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, சார் நான் இப்போ இவ்வளோ வேலை பண்ணுவோம் சார், இவ்வளோ வேலை ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு இத்தனை ஆக்ட் இருக்குது, இந்த ஆக்டோடைய ப்ரொசீஜர் இதுதான். 3 டைப் ஆஃப் கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கணும். செகண்ட் என்னென்னா நம்ம வந்து ட்ரெயின் அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட்டு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பண்ணணும். தட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ப்ராக்டிஸ் ஷீட். அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துட்ட பிறகு ஓகே இந்த ஆக்டில் இந்த செக்ஷன் கீழே இந்த ப்ரொவிஷன் வருதுன்னு உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிருச்சுனோடனே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் அண்ட் யூ கேன் ஆக்சுவலி கரெக்ட் யுவர் ஓன் பேப்பர்ஸ். ஓகே, ஆர்எல்ஸ் இல்லை சார் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நோ ப்ராப்ளம். கீழே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்போ உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு நாங்களே கொஸ்டின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் அதை அனுப்பிச்சிட்டு 24 ஹவர்ஸில் நாங்களே உங்களுக்கு சஜஸ்டட் ஆன்சர் கொடுப்போம். ஸோ தட் நீங்கள் 24 ஹவர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எங்கள் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கெட் ட்ரெயின். ஓகேவா? அண்ட் தெர் இஸ் நோ சார்ஜஸ் ஓகே ஃபார் திஸ் திங். ஓகே, இட் இஸ் இன் டோட்டல் எங்களோட மோட்டிவ் இஸ் டு சப்போர்ட் த ஸ்டூடெண்ட் பை திஸ். ஓகே, ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, எங்கள் டீம் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் த previous attempt question papers or else practice sheets okay for the particular act நீங்க கேட்டிங்கன்னா it will be released in the telegram group. ஓகேவா? so this is how you have to prepare. overall குழப்பிக்காதீங்கப்பா. ஓகே, ஸோ நம்ம கம்மிங் attempt is the best attempt. you will pass for sure. ஓகே, தயவு செய்து உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஐயோ என்னடா ஆகிட போகுது லா எக்ஸாமு த்ரெட்டு பேப்பர் இந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காம happily start preparing. ஓகேவா? ஆல் த பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி ஃபர்தர் டவுட்ஸ் ஓகே வில் கிளியர் இட் அவுட். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிறது ஃபுல்லுமே ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் லா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போறேன்னா ஹவு டு ப்ரெசென்ட் லா பேப்பர் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.